எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பாலக்காடு டிஷ் கொண்டு வந்திருக்கேன். பாலக்காடுன்னு இல்லை, ஒரு கேரளா டிஷ். ஒரு சிம்பிள் சம்மந்தி சட்னி. இது பேர் திருச்சூர் சட்னி. இமீடியட்டாக பண்ணிடலாம், இன்ஸ்டன்ட் மாதிரி. தோசை வாத்துட்டே சைடில் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடுற மாதிரி ஒரு சட்னி. இது கேரளாவில் வந்து சம்மந்தின்னு சொல்லுவாள், திருச்சூர் சம்மந்தி. அது வந்து சம்மந்தி தான் சட்னி. இது வந்து திருச்சூர் சட்னி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதுக்கு பொருள் தேவைங்கிறத நான் இன்னைக்கு இதுக்கு மெயின் டிஷ் வந்து இதுக்கு மெயின் தேவை வந்து இன்க்ரீடியன்ட் வந்து கடலைப்பருப்பு. நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான வத்த மிளகா. நான் இன்றைக்கி 6 to 7 வத்த மிளகா, பிகாஸ் இது காரம் கம்மி, அதனால் 6 to 7 வத்த மிளகா. அப்புறம் அதுக்கு கல்லுப்பு, ஒரு பிக் பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு. அப்புறம் 4-5 பத்தை தேங்காய். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் ஒரு குட்டி எலுமிச்சம்பழம், அது என்னது, நெல்லிக்காய் சைஸு புளி. அப்புறம் ஒரே ஒரு குட்டி பெருங்காயம். இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்போது தேங்காய் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். அதனால் இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு பொருளை எப்படி வதக்கிறது, அப்புறம் எப்படி அரைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இப்போது ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இதை நம்ம வதக்கிறதுக்காக கடைசியாக நம்ம தாளித்து கொட்டுவோம். வதக்கிறதுக்கு இது போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சவக்க வறுக்க போகிறோம். இது பாதி செவந்துட்டு இப்போது இந்த வத்த மிளகாவையும் போட்டுடலாம். பிச்சு போடும்போது இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி குண்டாகி வெடிக்கும். அதனால் பிச்சு போடுங்க. வத்த மிளகா காரத்துக்கு ஒண்டி வத்த மிளகா தான். கொஞ்சம் இதை நல்லா முறிச்சுன்னு காரமாக பண்ணினா நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் கேஸ் சிம் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா. நான் இன்றைக்கி 2 பேருக்கு பண்ணுறேன், அதனால் இந்த குவான்டிட்டிக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன அளவு உங்களோட ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளியும் போட்டுடலாம். குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி அண்ட் பெருங்காயம் ஒரு சின்ன எடுத்து வச்சுருக்கோங்க. கட்டி பெருங்காயம் இன்றைக்கி நான் எடுத்துட்டுருக்கேன். அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுருவோம். அதுக்கு நான் எடுத்து வச்சுன உப்பும் கல் உப்பு இன்றைக்கி பார்த்து போட்டுக்கோங்க, பிகாஸ் இது தாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் பாதி போடுறேன், அப்புறம் பாதி அரைச்சப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஒரு குயிக் ஒரு ஸ்டர் கொடுத்துருங்க. தேங்காய் எண்ணெய் தான் வருங்கோ, அப்போ நல்லா அது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறதுன்னா தேங்காய் எண்ணெய் தான் வதக்கணும். ரிஃபைண்ட் ஆயில் வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கல அப்படின்னா வதக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டும் போது நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுவுமே நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் தாளித்து கொட்ட போகிறேன். போகிறோம் இந்த எடுத்து இந்த ஆறின அப்புறம் மிக்சியில் அரைக்கும் போது பார்க்கலாம். நம்ம அரைக்க போகிறோம். வறுத்து வச்சோம் இல்லையா, நல்லா ஆறிடுது. ஆறாமல் மிக்சியில் போட்டுறாதீங்க, மிக்சி சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதில் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை எல்லாம் போட்டாச்சு. இதுலேயே பெருங்காயம் முதற்கொண்டு உப்பு முதற்கொண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ அரைச்ச அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருது பாருங்க. இப்போது எப்படி ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே நல்லா 1 ஸ்பீடில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம இது கடலைப்பருப்பு இல்லையா, அதனால் திக்காக்கிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இப்போ நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். இப்போ ஒரு சுற்றிட்டு திருப்பி எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துக்கலாம். வச்சாச்சு. சூப்பர், கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியும் போதும். இது மாதிரி பண்ணினா தான் உங்களுக்கு வந்து தோசை இட்லிக்கெலாம் தொட்டுக்க முடியும். ரொம்ப திக்காக அரைச்சாலும் கஷ்டம், ரொம்ப தண்ணியாக அரைச்சாலும் அப்படியே ஓடும், அப்படியே போட முடியாது, சாப்பிட முடியாது நம்மளால். இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
கொஞ்சோண்டு வேணாம், இந்த மிக்ஸி அளந்துட்டு நம்ம இதை தண்ணி சேர்த்துக்கலாமே தவிர நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு, இதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. மிக்ஸி நல்லா அலம்பி சேர்த்துடலாம். இதை தாளித்து கொட்டணும்னு நினைக்கிறவா கொட்டுங்கோ. இல்லை எனக்கு இது வந்து ராத்திரி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா தாளித்து கொட்ட வேண்டாம். இப்போது உடனே சாப்பிட்டுட்டு அது தீர்ந்து போய்டுறவங்க மட்டும் தாளித்து கொட்டணும். இப்போ நான் அதையுமே நம்ம என்ன நார்மலாக தாளித்து கொட்டுற மாதிரி தேங்காய் எண்ணெயில் உப்பும் கடுகும் உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்ட போகிறோம். அதை எப்படி கொட்டுறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போது தேங்காய் எண்ணெயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளித்து கொட்டிருக்கேன். வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் போடுறேன், வேறு ஒன்றுமே இதில் ஆட் பண்ணல. தாளித்து கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணி வேண்டாம், போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான திருச்சூர் சட்னி ரெடி ஆகிடுது. இது நீங்கள் தோசை, இட்லி, சாட்டில் கூட கெட்டியாக பிசைஞ்சு பண்ணினேன்னா சாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குங்கன்னு ஆட்டில் பண்ணி பாருங்க. எப்படிங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய்.